கர்நாடக மாநிலம் கலபுர்கி கிராமத்தை சேர்ந்த 18 வயசான கவிதாவை அவங்க அப்பாவே கழுத்தை நெரிச்சு கொன்னு எரிச்சிடுறாரு. கவிதா அதே ஊர்ல பியூசி படிச்சுட்டு வராங்க. அதே ஊரை சேர்ந்த மல்லப்பா அப்படின்ற ஒரு ஆண் நண்பர்கிட்ட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறுது. கவிதா மாற்று சாதியினரை காதலிக்கிறனால கவிதாவோட அப்பா சங்கர் கொல்லூர் கவிதாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கவிதா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி இருக்காரு. இதை ஊர் மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக கவிதா உடம்புல விஷத்தை தெளிச்சு விட்டும் கவிதா வாயில விஷத்தை ஊத்தியும் எரிச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஃபரிதாபாத் காவல் நிலையம் சங்கர் கொல்லூர் மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிருக்காங்க. மேலும் இந்த கொடூரமான கொலைக்கு உதவியா இருந்த சரணுவையும் தட்டப்பாவையும் போலீஸ் தேடிட்டு வராங்க. சங்கர் கொல்லூர் கவிதாவை கொலை செஞ்சுட்டா மற்ற 3 பொண்ணுங்களுக்கும் நல்லபடியா திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு கொலை பண்ணியிருக்காரு. ஆனா மற்ற 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்போது சங்கர் கொல்லூர் ஜெயிலுக்குள்ள இருப்பாரா வெளியே இருப்பாரான்னு இனிமேல் தான் தெரியும்.